அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025வது வருடம் உங்களுடைய வேலை, தொழில், முயற்சி, ஆரோக்கியம், உங்களுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறத்துக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை மார்கழி மாதம் 17ஆம் நாள் பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி கன்னி லக்னத்துல இந்த ஜனவரி மாதம் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு பிறக்க இருக்குது. இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் தனுசு ராசியில மார்கழி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் கடகராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சியை தொடங்குறாரு. புதன் தனுசு ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் கும்பராசியில 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்துல வக்ரமாகி இருக்கிறாரு. சனி கும்பராசியில இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி விரிவாவே நாம பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்னா வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறதால உங்களுடைய திறமைகள் எல்லாத்துலேயும் வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. 7ல் சனியும் 10ல் குருவும் இருக்கிறதால புதிய திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் கிடைக்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் கணிசமான லாபம் அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்திலலாம் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாவதால் உத்தியோகத்தில் உயர்வு போன்றவையெல்லாம் உங்களுக்கு படிப்படியாக தான் கிடைக்கும். தன லாபாதிபதியான புதனை குரு பகவான் பார்க்கறதால டிசம்பர் மாதத்தை காட்டிலும் ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்ல திருப்திகரமான பணவரவு அப்படிங்கிறது இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. அஷ்டமத்தில் ராகுவும் 2ல் கேதுவும் செஞ்சரிக்கிறதால இந்த ஆண்டு தொடக்கமே கண்டகச்சனியின் ஆதிக்கத்தால் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் மனக்கவலை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மாற்று இனத்தவர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கும் எதுவாக இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி விலகும் வர சிம்மராசிக்காரர்கள்லாம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. இருந்தாலும் புகழ் செல்வத்துக்கெல்லாம் குறைவில்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கு இனம் புரியாத கவலை அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நல ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் செலவுகளும் உங்களுக்கு வரும். கோபத்தை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய செயலில் கண்ணும் கருத்துமா இருந்து செயல்படணும். விட்ட தொகையை பிடிக்கிறதா கருதி மேலும் மேலும் தொகையை நீங்க இழந்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால என்ன வேலையை இப்ப செய்துக்கிட்டு வரீங்களோ அதை அப்படியே செய்துக்கிட்டு வாங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணணும், இல்ல முதலீடு போடணும், பெரிய முதலீடு போட்டு பெரிய லாபத்தை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்பை மட்டும் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே குறைச்சிக்கிறது நல்லது. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாம பார்த்துக்குங்க சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே. வருடத்தின் தொடக்கத்தில், அதாவது ஜனவரி மாதத்தின் முதல் பகுதியில் கும்பராசியில் சனி சஞ்சரிக்கிறாரு. அவருடைய பார்வை 1, 4, 9 ஆகிய இடங்களில் பதியுது. அதனால் கடுமையான பார்வையால் பல மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பிறரிடம் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. உங்களுடைய புதிய முயற்சிகளெல்லாம் தடைகள் ஏற்பட்டு பிறகுதான் வெற்றியில முடியும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். உத்தியோகத்திலலாம் கேட்ட இடத்திற்கு இடமாறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த ஜனவரி மாதத்தில் அதுவும் கும்ப ராசியில் சுக்கிரனும் சனி பகவானும் சேர்ந்தே இருக்கிறாங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தம்பியாக இருந்தாலும் சரி,
ஒருவருக்குள் ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவீங்க. அவர்களிடத்துல இருந்துட்டு வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி உதவிகள் உங்களுக்கு செய்வாங்க. நகைகள் வாங்குவதிலையும் சொத்து வாங்குவதிலையும் அதிகமான நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும். வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த குறுக்கீடுகள் எல்லாமே மறையும் உங்களுக்கு. ஜனவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே புதன் வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்போ திருமண தடை அப்படிங்கிறது இருக்காது. உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும். வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தை மாற்றி அமைக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவங்கெல்லாம் மீண்டும் பணியில் சேருவீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நட்பால் நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பங்குதாரர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு வந்து கண்டகச்சனியின் ஆதிக்கம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் செய்யணும். எந்த விஷயமாக இருந்தாலும் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தில் மூன்றாம் நபரோட தலையீடு அப்படிங்கிறது குறைச்சிக்கணும். கணவன் மனைவி ஒருவரை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் நல்லது. பெற்றோரை கவனமாக பார்த்துக்குங்கன்னு. முன்னோர் வழிபாடும் முறையான குலதெய்வ வழிபாடும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகளை கொடுக்கும். குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களோடு அடிக்கடி சண்டை சச்சரவு அப்படின்னு வரலாம். ஏதாவது ஒரு சலசலப்பு அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. குழந்தைகளோடு உங்களுடைய நேரத்தை செலவிடுவீங்க. நிதிநிலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்கள் நிதிநிலையே கரையாது. கொஞ்சம் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கையிருப்பு அப்படிங்கிறது குறையும். இந்த மாதத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலம்தான் உங்களுக்கு பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே செய்து முடிங்க. உங்களுடைய கருத்துக்களை மேலதிகாரி ஏற்றுக்கொள்கிறதுக்கு சிறிது கால அவகாசம் அப்படிங்கிறது தேவைப்படும். அதனால் அவர்களிடத்தில் வாக்குவாதம் இதெல்லாத்தையும் ஈடுபடுவதை தவிர்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருங்க. மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சம்பளம் தவிர்த்த இதர வருமானங்கள் அப்படிங்கிறது வரும். இந்த மாதத்தில் எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அலட்சியமாவோ கவனக்குறைவாவோ இருக்க வேண்டாம். பணியாளர்கள்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்ளாதவங்க மேலதிகாரியாக உங்களுக்கு மனசங்கடங்களை தருவதற்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதிகமான வேலை பளு அப்படிங்கிறதும் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் வியாபாரிகளுக்கெல்லாம் கொள்முதல் சம்பந்தமான அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. யாரையும் நம்ப வேண்டாம். வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும் அப்படின்னாலும் கடுமையான உழைப்பை நீங்கள் போட வேண்டி இருக்கும். இந்த மாதத்தில் தேவையற்ற விவகாரங்களில் தலையிடுவதும் அடுத்தவர்களுக்கு பரிந்து பேசி வீண் வம்ப விலைக்கு வாங்குவதும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்கும். விரோதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக சம்பாதிப்பீங்க இந்த மாதத்தில். அதனால் எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஜனவரி மாதத்தில் சிம்மராசிக்காரர்கள்லாம் சிறு திரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிறதால யாரையுமே பகச்சு கொள்ளாமல் இருக்கிறதா நல்லது. தேவையற்ற விஷயங்களில் மாட்டிக்கொண்டீங்க அப்படின்னா சிக்கல்கள் அதிகமாக இருக்கும். அவசியமில்லாதவர்களுக்கெல்லாம் ஜாமீன் போடுவது, கேரண்டி கையெழுத்து கொடுக்கறது, இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது. காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி இல்லத்து பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஜனவரி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் புதுவிதமான மாற்றங்களையும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும்.